எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. என் தாத்தாவோட மூத்த பொண்ணோட பையனுக்கு உங்க தாத்தாவோட பொண்ணோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க தாத்தாவோட ரெண்டாவது பொண்ணான எனக்கு உங்க தாத்தாவோட பொண்ணோட பையனான உங்களை எங்க தாத்தாவோட ரெண்டாவது பொண்ணான எங்க அம்மாவோட ரெண்டாவது பொண்ணானா மாமான்னு தானே கூப்பிடணுமாமா? ஏய் நிப்பாட்றியா? ஒன்னும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட சரிடா மச்சா, அதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆற? ஏய் மச்சாங்கச்சான அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கல? அப்ப அப்படிதான் நான் கூப்பிடுவேன். ஏய் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஓகே, இனிமே நான் உன் வம்புக்கே வரல. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுரு. சாரியா? நானா? அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட? இதுதான் உன் பிரச்சனையே. பொண்ணுங்கன்னா என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரம்? இந்த திமிருக்கு தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. ஏய் திமிரு கிமிருன்னு பேசிட்டு இருந்த அடிச்சு பல்லகள் எல்லாம் உடைச்சு. எங்க ஓட பாப்போம். ஏய் தள்ளி நில்லு முதல்ல. முடியாது. ஆக்சுவலா நீ ரொம்ப நடிக்கிற தெரியுமா? உனக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சும்மா சீன் போட்டுட்டு இருக்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீ போன்னு தான் சொல்றியே தவிர ஒரு தடவை கூட நீ அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறியே. உண்மையிலே உனக்கு பிடிக்காதுன்னா எதுக்கு நின்னு பேசிட்டு இருக்க? ஹலோ மாமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் போனாலும் அதுவும் சீன் தான். உண்மையிலே உனக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னா எங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எப்படி நிரூபிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் எங்கேயும் நகராம ஏன் கண்ணையே நேருக்கு நேரா பார்க்கணும். அந்த 5 நிமிஷமும் என் கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்க்க கூடாது. முடியுமா? ஏன் கண்ணையே. நீ யோசிக்கிறது பார்த்தாலே தெரியுது மாமா, நிச்சயமா அது உன்னால முடியாதுன்னு. நான் ரெடி. ரெடியா? பாரா, எப்ப வச்சுக்கலாம்? இங்கேயே இப்பவே. ஓகே. ஏய் இருப்பா, டைம் தானே பாக்குற. இப்போ டைம் கரெக்டா 10:15 10:20 வரைக்கும். வேற எங்கேயும் பார்க்க கூடாது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே என்ன இப்போ ஒத்துக்கிறியா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு? இந்த 5 நிமிஷம் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன்.
என்னக்கா விடாம துரத்துற போல இருக்கு. உனக்கு பயந்து ஆள் அப்ஸ்காண்டா? இச்சி சும்மா இரு. அக்கா என்ன இப்போ நீ அவரை விட அதிகமா நெளியற? என்ன நடக்குதுங்க? ஏய் சும்மா இரு. ஓ சாரி மேடம். சுந்தர் வாங்க சுந்தர். எங்கங்க? அட வாங்க. எதுக்கு? வாங்க வாங்கன்றல. போட்டோகிராஃபர் எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுங்க. போட்டோலாம் எதுக்குங்க? என்ன மாமா கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்க? பேசாம நில்லுங்க, நீங்க எடுங்க. இங்க பாருங்க, இன்னும் ரெண்டு எடுங்க. இல்ல யோ போதியா? துர்கா இந்த பக்கம் வந்து உட்காரு. ஆ सहस्राक्ष सहस्रपाद समूर्णो कृत्वा अत्यधिकदशाङ्गुलं पुरुषेवेदं सर्वं यद्भूतं विष्णुमभ्यं मुदामदत्वशेषाणः यदन्येनाः द्रोहति एतावानस्य महिमा अतो जायागस्य पुरुषः आदोऽस्यः भवात् पुनः ततो विस्मन् विक्रामते शासनासने अपि तस्माद्विराजयता विराजो अधिपुरुषः तदातो अन्तर्षदा पश्चात् भूमतो पुरः यत्पुरुषेण अभिषा देवा यद्यज्ञं तं बाणाः अभग्नन् पुरुषं वशं तं यज्ञं परिक्षिप्रोक्षण् पुरुषं जातमकृतः तेन देवाय जनता साध्यार्षेश्चये तस्मात् जाता अजावयः यत्पुरुषं निदधुः तद्द्राव्यकल्पयन् मुखङ्किमस्य कौ बाहो बाहोरोपादा उच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहो राजन्यकृतः पूर्वजस्य यद्वैश्यः पब्जागुं शूद्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षो सूर्यो अजायत. மீனாட்சி ஒரு நிமிஷங்க. நானா விருப்பப்பட்டு போட்டோ எடுக்கலங்க. இந்த ஐஸ்வர்யா தான். அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். வழி விடுங்க, நான் போகணும். ஏங்க நான் சொல்றதை கேளுங்க மாமா. நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. ஐயோ எனக்கு அவசரமா வருது, கைய விடு. போறது போறீங்க, கொஞ்சம் சிரிக்க சொல்லிட்டு போங்களேன். அம்மாடி அவன் தான் இவ்வளவு தூரம் கேக்குறானே, சிரிச்சுறேம்மா. அதான் சிரிச்சாச்சே, கைய விடு. தேங்க்யூ மாமா. எஸ் அக்கா, என்ன கோதாவரி? என்னால இந்த கல்யாணத்துல இருக்க முடியல. என்னாச்சு? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படி வாயேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சடங்கு நடந்துட்டு இருக்கு கோதாவரி. அக்கா, அங்க விட இங்கதாங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பேசுற? என்னடி ஆச்சு உனக்கு? இது உங்ககிட்ட சொல்லலைன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும்க்கா. ஐயோ, என்னம்மா என்னென்னமோ பேசுற?
சரி சரி வா. இப்ப சொல்லு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஏய், என்னாச்சுமா? எதுக்கு பழற? அக்கா, உன்ன மாதிரி ஒரு ஆறுதலான உறவு கூட எங்களுக்கு இருக்க கூடாதுன்னு ஆண்டவன் நினைக்கிறான் அக்கா. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா, நீ என்ன கார்த்திக்கோட இன்னொரு தாய் ஸ்தானத்துல வச்சு கௌரவப்படுத்துற. ஏய், நீ என் தங்கச்சி, உனக்கு தான் அந்த கௌரவத்தை தர முடியும். அதுக்கு என்ன இப்போ? ஆனா நான் உனக்கு ஒரு சங்கடத்தை தானே பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி தொலையண்டி. சத்தியமா நான் தப்பு பண்ணலக்கா. அறைய போறேன் பாரு. விஷயத்தை சொல்வியா? நீ சக்தி கிட்ட ஒரு நகை கொடுத்தல, அந்த நகைய காலையில இருந்து காணோம்க்கா. அம்மா, ஆ? பெரியம்மா கிட்ட இதுவும் சொல்லிட்டியாம்மா? தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா, அப்புறம் எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடும். முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. சக்தி, என்ன அம்மா கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்க? அதுவும் நல்ல பெரியம்மா, நான் போய் எல்லாருக்கும் அர்ச்சதை கொடுத்துட்டு வரேன். சரி போ. ஏய் சக்தி, இங்க வா. என்ன பெரியம்மா? நான் கொடுத்த நகை போட்டுக்கலையா? இல்ல பெரியம்மா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த நெக்லஸ் மேட்சிங்கா இருக்காது. ஓஹோ, அப்படியா? சரி, எங்க அந்த நகை? அது வந்து பெரியம்மா. தங்கச்சி போட்டிருக்காளா? ஆமா பெரியம்மா. சரி சரி, நீ போ. मृत्यो मृत्युमामृतात् स्वाहा. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கொஞ்சம் தனியா வரியா? வர. அக்கா, என்ன சக்தி? இது எல்லாருக்கும் கொடு. இருக்குமா, எடுத்துக்கிட்டேன். சரி. என்ன பேசணும்? இல்ல, தாலி கட்ட போற நேரத்துல கூப்பிட்டு பேசாம இருக்க. என்னன்னு சொல்லு, நான் போணும். என் நகை எங்க? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். என் அம்மா உன்கிட்ட ஒரு நகை கொடுத்தாங்கல்ல, அந்த நகை எங்க? அது அது இந்த செயின் போட்டதுனால அத வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயும் சொல்ல போறியா? உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லார் கழுத்துலயும் நான் பார்த்துட்டேன். என் நகை இல்ல.
என் நகை எங்க போச்சு? உன்னை போட்டுக்க சொல்லி தானே எங்க அம்மா கொடுத்தாங்க. சொல்லுடி, என் நகை எங்க? அது தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் சில்ற கண்டக்டர் அப்பா, சமையல்கார அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்சா கூட 4-5 வருஷம் ஆகும் அந்த நகையை வாங்குறதுக்கு. அசால்ட்டா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ற? எனக்கு தெரியும்டி, இந்த மாதிரி ஏதாவது நீங்க டிராமா பண்ணுவீங்கன்னு நான் முதல்லயே நினைச்சேன். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நகையை கையில பார்த்ததும் ஆசை வந்துடுச்சோ? அதான் காரணம் சொல்லி அப்படியே அமுக்கிக்கலான்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கீங்க. ஒன்னும் இல்லாதவங்க புத்தி எல்லாம் இப்படிதானே போகும். ஐயோ சத்தியமா இல்ல ஐஸ்வர்யா, பெட்டில வச்ச நகையை காணோம். அது எப்படி நீங்க இருக்கிற ரூம்ல உங்களுக்கே தெரியாம நகை காணாம போகும்? சரி, அப்படி உண்மையிலேயே நகை காணாம போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நகைய காணோன்னு வந்து சொல்லி இருக்கணும்ல செல்லம். அத விட்டுட்டு எந்த பதட்டமும் இல்லாம ஆளுக்கு கல்யாண வீட்ல சந்தோஷமா மினுக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நகைய நீங்களே திருடிட்டு காணோன்னு பொய் சொல்றீங்கன்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் இல்ல ஐஸ்வர்யா, கல்யாணத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு. இல்ல ஐஸ்வர்யா, எனக்கு தெரியாது. அது எங்க அப்பா என் பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண நகை. அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். இன்னும் 10 நிமிஷத்துல அது என் கைக்கு வந்து சேர்ந்தாகணும். காணா போன நகை எப்படி 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுக்கறது? அதுவும் பிரச்சனை. என் அண்ணன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் நகை என் கைக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்லனா என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணத்தை நிறுத்தி நீங்க எல்லாரும் திருட்டு குடும்பம்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்க மானம் போய் மரியாதை போய் உனக்கு மட்டும் இல்ல, உன் அக்கா தங்கச்சிங்க எவளுக்குமே கல்யாணம் நடக்காது. ஜாக்கிரதை. ஐஸ்வர்யா ப்ளீஸ், தாலி கட்டி முடிக்கட்டும். எப்படியாவது உன் நகையை நான் கண்டுபிடிச்சு தந்துடுறேன். டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் நீ இங்கே நின்னு பேசிட்டு இருக்காத. இப்ப நீ போய் நகையை எடுத்துட்டு வரியா, இல்ல நான் கல்யாணத்தை நிறுத்தவா? நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஐஸ்வர்யா, ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மணமேடைக்கு வந்துருங்கோ. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா நில்லு ப்ளீஸ். ஐஸ்வர்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாதாரணமாவே நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். அதுலயும் இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி கேட்பேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கூட ஐஸ்வர்யா. அதான் 10 நிமிஷம் கொடுத்தனே, நீ தான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்ட. ஐஸ்வர்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். விடு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. சுமுகாய ஸ்வாஹா, ஏகதந்தாய ஸ்வாஹா, லகுலாய ஸ்வாஹா, ஏகர்ணகாய ஸ்வாஹா, லம்போதராய ஸ்வாஹா, விகடாய ஸ்வாஹா, மகாகணபதி. ஐயரே ஒரு நிமிஷம். ஏகர்ணகாய ஸ்வாஹா, லம்போதராய ஸ்வாஹா, விகடாய ஸ்வாஹா, மகாகணபதி. ஐயரே ஒரு நிமிஷம். ஐயரே எம்பி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பெல்லாம் கடவுளும் அரசியல்வாதியும் ஒண்ணுதானே. பேஷா வெயிட் பண்றேன். உன்னோட நல்ல நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என் நகைய கொண்டு வந்தா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்ல நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவேன். போ சொல்றல, போ. லம்போதராய ஸ்வாஹா, விகடாய ஸ்வாஹா.
ஏங்க ஏங்க எனக்குள்ள இருக்க அதே ஃபீலிங் உங்களுக்கும் வந்துருச்சா? ஐயோ தேங்காவை வைங்க ப்ளீஸ். சாரிங்க. தம்பி வாஸ் களத்துல இறங்கிட்டீங்க போல. யோ பையா. மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக நகையை தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது? ஏய், அந்த நெக்லஸ் பத்திரமா வச்சுக்கொடி. ரொம்ப காஸ்ட்லி. பேக்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அக்கா, சரி. என்னம்மா? இல்லை, நீங்கள் ஏதோ நகையை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த நகையை கொஞ்சம் நான் பார்க்கணும். அதை எதுக்கு நீ பார்க்கணும்? எங்கள் நகையை ஒன்று மிஸ் ஆயிடுச்சுக்கா. அதுக்கு எதுக்கு எங்க நகையை பார்க்கணுங்கிற? அது எங்க நகையான்னு பார்க்கணும். திமிர பாத்தியா அவளுக்கு? எங்களை பார்த்தா திருடுறவங்க மாதிரியா தெரியுது உனக்கு? ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. எங்க நகைன்னு சொல்றோம், அப்புறமும் அதை பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்கா ப்ளீஸ்க்கா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. அந்த நகை இல்லைன்னா என் குடும்ப மானமே போயிடும்க்கா. இப்ப எங்களை திருடுறவங்க மாதிரி ட்ரீட் பண்ணி நீ தான் எங்க மானத்தை வாங்குற. ஒழுங்கா போயிரு. கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா ஏதாவது திட்டி விட்டுருவேன். நகையை காணோன்னா தொலைச்ச இடத்துல போய் தேடு. அதை விட்டுட்டு நகையை காணோன்னு எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் புது டெக்னிக். அவங்க நகைய காணோன்னு நம்ம நகைய காட்ட சொல்லுவாங்க. கண்கட்டு வித்த மாதிரி நம்ம நகைய திருடிட்டு போயிடுவாங்க. அக்கா, நீ வாடி போலாம். வேலை இவங்களுக்கு. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணத்தை நிறுத்தி நீங்க எல்லாரும் திருட்டு குடும்பம்னு எல்லார் முன்னாடியே சொல்லிடுவேன்.